வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. தேசிய கட்சிகளோட மொத்த கவனமும் 2 மாநில கட்சியோட தலைவர்கள் மேலதான் இருக்கு. யார் அந்த மாநில கட்சி தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் மற்றும் நிதிஷ்குமார். இதுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேல எதுக்கு அவங்களோட கவனம் இருக்கணும், யார் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்க. 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள்ல பாஜக கட்சி 241 தொகுதியிலையும் காங்கிரஸ் கட்சி 232 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த நிலையில கூட்டணி கட்சிகளோட தயவு இருந்தா மட்டுமே தான் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. சோ அதனால சந்திரபாபு நாயுடு அவர்கள் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இவரோட கூட்டணி இருந்தால் மட்டுமே பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி 1996 வாஜ்பாய் அவர்கள் பெரும்பான்மை அமைக்காம பிரதமராக முடியாம போனச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 கட்சிகளை ஒண்ணு சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சு தேவகவுடா அவர்களை பிரதமராக்குனாரு. ஆனா இந்த கூட்டணி வெறும் 2 ஆண்டுகள் மட்டுமே தான் இருந்துச்சு. அதுக்கு மேல அந்த கூட்டணியால தாக்கு பிடிக்க முடியல. 1998 மீண்டும் ஒரு மக்களவை தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலையுமே வாஜ்பாய் அவர்களால பெரும்பான்மை அமைக்க முடியல. யாரு 1996 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக கூடாது அப்படின்னு சொல்லி 13 கட்சியை ஒண்ணு சேர்த்து கூட்டணி அமைச்சாரோ அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் தெலுங்கு தேசத்துல இருந்து 21 எம்பிகளை ஒன்னா சேர்த்து கூட்டணி அமைச்சு வாஜ்பாய் அவர்களை பிரதமர் ஆக்குனாரு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க முடியாம பெரும்பான்மை இல்லாம தவிச்சிட்டு இருந்த நேரத்தை தெலுங்கு தேசம் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல அந்த வரலாறு இப்ப ரிப்பீட் ஆகி சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாரை கைய காட்டுறாங்களோ அவங்க தான் இப்ப பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ மோடி அவர்களுக்கு இவரோட கூட்டணி ரொம்பவே அவசியமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப நம்ம நாட்டுல இருந்துட்டு இருக்கு. தேசிய கட்சிகள் சந்திரபாபு நாயுடு அவர்களோட டெசிஷனுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏப்ரல் 20ஆம் தேதி 1950 திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் பிறந்திருக்காங்க. தன்னோட கல்லூரி நாட்களிலே காங்கிரஸோட மாணவர் அமைப்பான NSUI சேர்ந்து பணியாற்றினாரு. அது மூலமா அவருக்கு அரசியல்ல ஒரு புரிதல் தான் ஒரு தொண்டனாவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணாரு. ஸோ அவரோட கான்டாக்ட்ஸை பில்ட் பண்ணாரு. இளைஞர் காங்கிரஸ் கூட தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. முதல்வர் அஞ்சையாவோட ஆட்சி டைம்ல அமைச்சரா அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அமைச்சர் பதவி சந்திரபாபு நாயுடு அவர்களோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னோட 28 வயசுல MP ஆகவும் தன்னோட 30 வயசுல அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அந்த டைம்ல அரசியல் களத்துல ரொம்ப யங்கான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். இப்போ நம்ம ஊர்ல MGR அவர்கள் எப்படியோ அதே மாதிரி ஆந்திராவில் NTR அவர்கள் தான். NTR அவர்கள் கூட இந்த அரசியல் மூலமா அவருக்கு ஒரு கான்டாக்ட் பில்ட் ஆகி அவரோட நட்பு காரணமாக NTR அவரோட இளைய மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதற்கப்புறமா NTR அவர்களும் அரசியலுக்கு காங்கிரஸ் மூலமா ஊழல் அதிகமா இருக்கு ஆந்திராவில். ஸோ காங்கிரஸோட தயவு ஆந்திராவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசம் அப்படிங்கிற ஒரு கட்சியை அமைச்சாரு. ஸோ ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க, NTR அவர்கள் தெலுங்கு தேசம் அப்படிங்கிற கட்சியில 2 பேருமே தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தல் களத்துல யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NTR அவர்கள் தான். 1983 தன்னோட தோல்விக்கு அப்புறமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசத்துல சேர்றாங்க. 1983 கட்சியோட வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1985 NTR அவர்கள் முதலமைச்சர் ஆகுறாங்க. MTR அவர்கள் முதலமைச்சர் ஆன போது கட்சியை பாத்துக்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பொதுச் செயலாளராக பணி கொடுக்கப்படுது. 1984 நடந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெறாரு. 1994 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று நிதி அமைச்சராக பொறுப்பேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. 1999 200 தெலுங்கு தேசம் MLAக்களோட சப்போர்ட்டோட சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆந்திராவை இந்தியாவோட IT கேபிட்டலா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா தீவிரமா செயல்படுறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதே டைம்ல YSR கட்சியுமே வளர்ச்சி அடையுது ராஜசேகர் ரெட்டியோட தலைமையில. 2004 தெலுங்கு தேசம் கட்சி தோல்வி அடைஞ்சு YSR கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. 2014 ஆந்திரா தெலுங்கு அப்படின்னு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சப்போ ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைக்காக தெலுங்கு தேசத்தோட எம்பிகள் எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு கூட வராங்க. இருந்துமே 2019 நடந்த தேர்தலில் YSR கட்சியை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஜெயிக்கிறாங்க. பாஜக கூட்டணியில இருந்துமே சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த தேர்தலில் தோல்வியை தான் அடைஞ்சாரு. இப்போ 2024 பாஜக கூட்டணியில YSR கட்சியை தோல்வி அடைய வச்சுட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நேரு அவர்களோட
சாதனையை மோடி அவர்கள் முறியடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்களோட கையில தான் இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்களோட கையை பற்றி கொள்றதுக்கு காங்கிரஸ் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கு அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாரு, அவருக்கு மேல எதுக்கு இவ்வளவு கவனம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.